கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீதிமான் துன்மார்க்கன் நீதிமானா வாழும்போது எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. எப்படி வாழ்ந்தா கைவிடுவதில்லை அப்படின்னா, பரிசுத்தவானா வாழணும். நான் நீதிமான் தானே அப்படின்னா வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கடைசி காலத்திலே எண்ட் டைம் மெசேஜ் இருக்கு, கிருபையின் மெசேஜ் இருக்கு, கடிந்து கொள்ற மெசேஜ் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்திலே பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் தெரியுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டால் மட்டும்தான் இயேசுவை நோக்கி நாம் ஓட முடியும். எத்தனையோ பாவங்கள் தேசத்துள்ள பெருகிட்டே வருது. நீதிமானா வாழ்றேன், ஆனா என்னையால பல பிரச்சனை தான் சந்திக்க முடியுமாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு. நான் சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய வாழ்க்கை, நிறைய காரியங்கள் அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த உபத்திரம் காணப்படும். ஆனா தரிசனம் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆவிக்குரிய கனிகள் உண்டு, குடும்பம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கும், கடைசி கால எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்திலே நான் பழகியிருக்கேன், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில நேரத்துல போய் பார்க்கும்போது பல சூழ்நிலை அந்த குடும்பம் இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஒவ்வொரு மாசம் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அநேக காரியங்கள் வழியாக கடந்து போயிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்க, என் வீட்டுல எனக்கு துன்பம் இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. நான் சர்ச்சைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அந்த வேடை நீங்க நல்லா நோட் பண்ணணும். அநேகமாயிருக்கும். 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று மிகுந்த உபத்திரத்தோடு இருக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரை ஆச்சு. ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் தான் மீட்டெடுக்கிறார். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பேன், என் வாழ்க்கை இன்னும் மாறணுமே, என் வாழ்க்கை இன்னும் மாறணுமே, என் வாழ்க்கை இன்னும் மாறணுமே. அதையே ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, பரிபூரணம் அடைய வேண்டும். எல்லா காரியத்திலையும் பரிபூரணம் வரணும். கற்பனையை கை கொள்ளணும், அப்பதான் சுத்தம். வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், தேவனை துதிக்கணும், சத்திய ஆவியான கீழ்ப்படியும் போதுதான் ஆத்துமாவிலே சுத்தமாகிறோம். இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கா? நம்ம நீதிமானா வாழ்றோமா? ஏன்னா நிறைய நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள், நெருங்கி நிற்கிற பாவங்கள். ஒரு குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர் அப்படிம்பாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் புறஜாதியில போய் கல்யாணம் முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இப்ப நான் சர்ச்சுக்கு போக முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஏன்? புறஜாதியில போய் கல்யாணம் முடிச்சாச்சு.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. உருவாக்குன தேவனை நினைக்கும் போது அந்த இடத்துல உள்ள எல்லா பிரச்சனையெல்லாம் மாறிடும். ஆனால் வாலிப வயசுல தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளும் போது பல ஆபத்துக்களை போய் சிக்கி கொள்றாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே விலகி ஓடினார். ஆனால் ஒரு சிறையிருப்பு போல இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்று நம்ம வாழ்க்கையிலே உபத்திரம் காணப்படுதா? துன்பம் காணப்படுதா? வேதனைக்கு மத்தியிலே, கண்ணீருக்கு மத்தியிலே நான் கடந்து போறேனே, ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கை கண்ணீரா இருக்கு. இந்த பாடுகள் எப்ப மாறும்? இந்த உபத்திரம் எப்ப மாறும்? இந்த பிரச்சனை எப்ப மாறும்? என் வாழ்க்கையில போராட்டம் எப்ப மாறும்? மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். எந்த குடும்பத்துல இந்த இரவு நேரத்தில் இணைந்து போறீங்களோ, மனுஷனால முடியாதுதான், நான் அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. கிடையாது, கிடையாது. தேவன் ஒருவர் உண்டு. நமக்கு ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்காரு. நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம கூடயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பல சூழ்நிலை கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திட்டமா பேசுவார். பாவத்தை குறித்து திட்டமா பேசுவார். நீதியை குறித்து திட்டமா பேசுவார். நியாய தீர்ப்பிற்கு திட்டமா பேசுவார். நியாய தீர்ப்பு சொல்லி திட்டமா பேசுவார். கடைசி காலம் தான். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். எத்தனையோ சூழ்நிலை கடைசி காலத்துல சோதம் குமரம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போற எத்தனையோ பாவங்கள் பெருகிட்டு வருது. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. பரிசுத்தமா வாழ்றதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம பரிசுத்தமா வாழணும். கண்கள்ல இச்சரிக்கூடாது, சிந்தனையில, இதயத்துல. உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பார்க்கிறோம், நம்ம இதயத்துக்குள்ள என்ன காணப்படுது, இந்த மூணை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நிக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், ஏன் பேசுறோம், இதை கண்டுபிடிச்சாச்சுனாலே 90% பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஏன் அநேகமாய் இருக்கும் யோசித்து பாருங்க. எங்கேயாவது போய் நம்ம மக்கள் சிக்கிக் கொள்வாங்க சில நேரத்தில். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல பிரச்சனை. ஆவியான திட்டமா பேசுவார், இந்த இடத்துக்கு போகாதே அப்படிம்பார். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, அங்கதான் போய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையா மாறிடும். எல்லாமே பிரச்சனையா மாறிடும். காரணம் என்ன? சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவங்கள். அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 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 அநேகமாயிருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது 90% பிரச்சனை அதிலே முடிஞ்சிடும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்பலாம். அதுல 90% பிரச்சனை முடிஞ்சிடும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். 90% பிரச்சனை முடிஞ்சிடும். தேவனை துதிக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். எந்த ஒரு சத்துரு உள்ள வர முடியாது. எந்த ஒரு சத்துரு உள்ள வர முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை துதிக்க பழகணும். இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்க பழகணும். அதிகால வேளையிலே நாம் ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாளும் சரி, பல உபத்திரங்கள் நடுவில் தான் கடந்து வந்தேன். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலை. இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். கடைசி வரைய தம்முடைய கிருபையினால நிரப்பி பாதுகாக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். மறுரூபமாக்கப்படணும். மனவாட்டியா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம இதயத்துக்குள்ள காணப்படணும். நம்ம கண்கள்ல காணப்படணும், சிந்தனையில காணப்படணும். நிறைய வீட்டுல டிவி, படம், சினிமா படம், நாடகம், கேம், ஏகப்பட்ட காரியத்துல எங்கேயாவது அடிமையா இருக்கும். வெளியே தெரியாது. நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என் வாழ்க்கையில எல்லா காரியமுமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, இன்னும் என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் முழுசா தேவன் பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, விசுவாசத்தை கொண்டு நம்ம எல்லாருமே நீதிமானா மாற்றப்பட்டோம்.
விசுவாசனால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில குடும்பத்திலே இரவனத்தில் இணைந்திருக்கிறீங்க, உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, நீங்க எந்த பிரச்சனையை யோசிக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். அவைகள் எல்லாவற்றிலும், எந்த மாதிரி காரியம்னாலும் இருக்கலாம். என் வாழ்க்கையிலாம் நிறைய காரியம் பார்த்துருக்கப்பா. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் விடுவிப்பார். நின்று, உங்க கூட நின்று விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் எதை விரும்புறாருன்னா நியாயத்தை விரும்புவாராம். நியாயத்தை விரும்பும் போது, நம்மளும் நியாயம் செய்யும் போதுதான் ஆசீர்வாதம். நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல கடைசி காலத்திலே அநியாயம், அக்கிரமம் எல்லாம் பெருகிட்டு வருது. அதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரிசுத்தவானா இருந்தா போதும். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற கற்பனை. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில இந்த காரியத்துல குறை இருக்கு அப்படின்னா நம்ம தாழ்த்துவோம். ஏன்னா நைட் நேரத்திலே பல சூழ்நிலை, பல பிரச்சனைக்கு நடுவிலே, பல பாரத்தோடு சில குடும்பத்துல ஜெபகுறிப்புல ஆரம்பிச்சு சொல்லிடுவாங்க, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு, நான் வாலிப வயசுல அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சேன், இப்போ பார்த்தா நான் தனிமையா வாழ்றேன். சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. கேட்க ஆள் இல்லை, யாரும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க. நிந்தைகள், அவமானங்கள், வெளியில போனா பயம், நைட் நேரத்துல தற்கொலை எண்ணங்கள், நைட் நேரத்துல பயம், இனிமேல் நான் யாருக்கா வாழணும், எத்தனையோ சூழ்நிலை. வேதம் சொல்கிறது அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டு, யாரெல்லாம் பிரச்சனையோடு உபத்திரத்தோடு இணைந்திருக்கிறீங்களோ அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டேன், என் ஜெபத்துக்கு பதில் வருமா என்று ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறீங்க. அவர் தமது பரிசுத்தவான்களை கை விடுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல டைரியில் எழுதி வைங்க இந்த வசனத்தை. 37 சங்கீதம் 28 வசனத்தை எழுதி வைங்க. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அழகா சொல்றாரு, கை விடுவதில்லை, காக்கப்படுவார்கள். ஒரு குடும்பத்துல பயப்படுறீங்க, என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு சொல்லி பயப்படுறீங்க. கை விடுவதில்லை, வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், காக்கப்படுவார்கள். என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்களே, கர்த்தர் கூட இருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. ஒரு குடும்பத்திலே அழுதுட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட கர்த்தர் பேச மாட்டாரா? இந்த செய்தி உங்களுக்காக தான். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமானபடி நியாயமா வாழ்ந்தீங்கல்ல, இதோ இந்த நாளிலும் கர்த்தர் திட்டமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமானபடி நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேனே, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா, என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா அப்படின்னு சொல்லி துடிக்கிறீங்கல்ல, இதோ இந்த நாளிலும் திட்டமா பேசுகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கை விடுவதில்லை. நீங்க எந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். கை விடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றைக்கும் 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 காக்கப்படுவார்கள் முடிச்சிட்டார். அதனால இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க கண்கள்ல பரிசுத்தம் வேணும்ப்பா, எங்க சிந்தனையில பரிசுத்தம் வேணும்ப்பா, எங்க கால்கள்ல பரிசுத்தம் வேணும்ப்பா, எங்க கையில பரிசுத்தம் வேணும்ப்பா, எங்க இதயத்துல பரிசுத்தம் வேணும்ப்பா. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறணும்ப்பா. எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறணும்ப்பா. நாங்க கர்த்தருக்காக வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும். இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே வேதனையோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, மனபாரம், மன அழுத்தம், பைத்தியம் பிடிச்ச நிலைமை போல யார்கிட்ட சொல்லலாம் என்று துடிக்கிறாங்கப்பா. எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா. ஆனா கர்த்தர் கைவிடுவதில்லை. எங்களோட உள்ளத்துல நாங்க என்ன யோசிக்கிறோம், எங்க வீட்டுல என்ன பிரச்சனை,
எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. எங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா. அந்த குறைய மன்னிச்சிருங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்கிட்ட இன்னும் வேணும்ப்பா. எங்கிட்ட குறையா இருக்குப்பா. எங்க கண்கள்ல சுத்திகரிங்கப்பா. சுத்திகரிங்கப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்க விடணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் தாங்கப்பா. தீமையெல்லாம் விட்டு விலகி நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கிருங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையமா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் கர்த்தர் திறந்து விடுங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் முடியாம இருக்கு, தனிமையில வேதனையில, சில குடும்பத்துல வீட்டுல சூழ்நிலை, சில குடும்பத்துல மன அழுத்தம், இனிமேல் என் வாழ்க்கையில கல்யாணம் முடியுமா என்று கூட சில குடும்பத்துல கேள்விகள், சில குடும்பத்திலே என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சொல்லி தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க. கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தவறான தொடர்பு, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சிகரெட் பழக்கம், மதுபான அடிமை, விபச்சாரத்தில் ஈடுபட்டு அப்பா சில குடும்பத்திலே அசுத்தத்திலே அருவருப்பான காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளிப்போற துன்மார்க்கமான காரியம், அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கணும்ப்பா. எங்க மேல உள்ள பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிக பிள்ளி சொல்லி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த வீட்டுக்கு மக்கிரியசில் எல்லா பொல்லாத சத்துன்னு கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டடிக்க விடட்டும்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை விடுதலை செய்யுங்க. உங்க நாம மேம்படட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத எல்லா செத்த கிட்ட அழி விடட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. கர்த்தர் நாம மேம்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை பொறுப்படுத்துவங்க. நைட் நேரத்தில் கடன் பிரச்சனை, நாளைக்குள்ள காரியத்தை யோசிக்காங்க. நாளைக்கு கர்த்தர் கூட வந்து நிறைவேற்றித்தாங்க. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு, கர்த்தர் கூட வந்து நிறைவேற்றித்தாங்க. இன்னுமாக அப்பா வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வெளியில் இருக்காங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகள் வேலை அடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துருங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில் இருக்க குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். என்னென்ன நோக்கத்துக்காக இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அப்பா, இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அதை எல்லாம் எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, அதிக அளவில் எழுப்பிடுங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் வெளிப்படும். எத்தனையோ குடும்பத்துல திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, சரீரத்துல பலவீனத்தோடு அப்பா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தழும்புகளால சுகமானிகள் ஒவ்வொரு குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீங்க சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பார். எங்களுடைய பாவத்தை மன்னித்து சுத்திகரிக்கப்பா, சுத்திகரிப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அன்பினாலே கட்டப்படட்டும். ஐக்கியம் வேணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் கூட இருந்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்த முடியும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுற துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell.
God bless you.